அருமை சொந்தங்களே, இந்து முன்னணி 1980 நம்முடைய ஐயா ராமகோபாலன் அவர்கள் இதை ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் விநாயகர் வழிபாடு, விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அதனுடைய ஊர்வலம் என்பது இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. உதாரணத்துக்கு துடியலூர் எடுத்துக்கங்க. போன ஆண்டு 230 விநாயக பெருமானை ஊர்வலமாக எடுத்து சென்ற அதே இடத்துல அதே பகுதியில் இன்னைக்கு 268 விநாயக பெருமானை ஊர்வலமாக எடுத்து செல்கின்றோம். இந்த ஒரு ஊர்ல மட்டும், ஒரு பகுதியில் மட்டுமே 38 விநாயக பெருமான் இந்த ஆண்டு புதிதாக வந்திருக்கின்றார். இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. 1893 எனக்கு முன்பு பேசிய அண்ணன் நந்தகுமார் அவர்கள் சொன்னார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பாலகங்காதர திலக் அவர்கள் இந்த விநாயக ஊர்வலத்தை எல்லாம் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரும் எழுச்சியை மகாராஷ்டிரால, குறிப்பாக மும்பை பகுதியில் ஏற்படுத்தி வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தேச உணர்வூட்டி பெரிய எழுச்சியோடு அனுப்பி வைத்தார்கள். ஏன்னா 1892 ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், பொதுமக்கள் மதத்தின் அடிப்படையில் எங்கேயும் கூட பொது இடத்துல சேரக்கூடாது என்று. அதை எதிர்த்து 1893 விநாயகர் பந்தலை பயன்படுத்தி அதே மக்களுக்கு ஒரு தேசிய உணர்வு ஊட்டக்கூடிய நிகழ்வாக அதை மாற்றி காட்டினாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட கடந்த 132 ஆண்டுகள் இந்தியா முழுவதுமே விநாயகர் பெருமான், விநாயகர் ஊர்வலம் என்பது இந்து மக்களுடைய வாழ்வியல்ல ஒன்றிணைந்த ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு கோயம்புத்தூர் முழுவதும், தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் லட்சக்கணக்கான விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்து அதை 1வது நாள், 3வது நாள், 5வது நாள், 7வது நாள், 9வது நாள் வேறு வேறு நாட்கள்ல ஊர்வலமாக ஒரு குடும்பமாக ஜாதியெல்லாம் மடந்து எல்லாரும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குதூகலமாக இணைந்து இதை எடுத்து செல்வதிலே ஒரு பெரிய ஆனந்தம் நமக்கு இருக்கு. நீங்க மட்டும் பாருங்க, எந்த ஒரு மதத்திலும் கூட இப்படிப்பட்ட ஊர்வலம் இருக்கும். ஆனா இந்து மதத்துல மட்டும்தான் வெறும் களிமண்ணை கையில் எடுத்து அந்த களிமண்ணை பிடித்து விநாயகராக அதை மாற்றி அந்த விநாயகருக்கு ஒரு உயிர் கொடுத்து அதே விநாயகரை 1வது நாள்ல, 3வது நாள்ல, வேறு வேறு நாட்கள்ல அதே விநாயகர்ல ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குளத்துல, ஏரியில, ஆத்துல அந்த விநாயகரை கரைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய களிமண்ணை மறுபடியும் பூமி தாய் மடியிலே சேர்த்து அது விவசாய பெருமக்களுக்கு, வாழ்வியல் எல்லா மக்களுக்குமே வேறு வேறு வாழ்வியல் சூழ்நிலைக்கு அந்த களிமண் அந்த ஊரினுடைய ஏரியிலே பயன்படுத்தப்பட்டு அடுத்த ஆண்டு மறுபடியும் அந்த களிமண்ணில் இருந்து விநாயக பெருமானை பிடித்து அதற்கு உயிரூட்டி இந்த நிகழ்வு ஒரு ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்பு ஒரு ஆழ்ந்த அறிவியல் இருக்குதுங்க ஐயா. விநாயகர் பெருமானை ஒரு களிமண்ணிலிருந்து பிடித்து உயிரை கொடுத்து எடுத்து செல்வதில், மறுபடியும் கரைப்பதில் ஒரு ஆழ்ந்த அறிவியல் பின்னணி இருக்கு. இன்னைக்கு மேடையில் பகவத்கீதை புத்தகம் இங்க வருவதற்கு முன்பு புத்தகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த புத்தகத்துல பகவத்கீதை எளிமையாக்கி ஒரு வீட்டிலும் ஒரு குழந்தையும் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். எதற்காக இந்த புத்தகத்தை நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னாங்க, பகவத்கீதையில் எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கு. பகவத்கீதை சமஸ்கிருதத்தில் இருக்கு. சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்த பொழுது அந்த பகவத்கீதை புத்தகத்தில் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் எல்லாம் தமிழில் எழுதப்பட்டு இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் அதற்கு இசை அமைத்து அந்த மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வெளியிட்டார்கள். காரணம் என்னங்க, அது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் கூட எல்லோரும் அதை படிக்க முடியாது. எல்லோரும் கூட பகவத்கீதையினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பல புத்தகங்கள் வந்திருக்கிறது. அதுல ஒரு முக்கியமாக புத்தகம் இங்க இருக்கு. ஏன்னா ஆழ்ந்த வாழ்வியல் அறிவியலை பகவத்கீதை நமக்கு போதிக்கின்றது. அதே போல நம்முடைய இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய விழாவும் கூட, அதில் மிக முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி, அதை கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே நமக்கு தெரியும், நாமும் இந்த வாழ்வில் பிறக்கின்றோம். பிறந்த பிறகு சில நாட்கள், சில ஆண்டுகள் வாழ்கின்றோம். வாழும் போது மக்களுக்கு நம்மால் என்ன உதவி முடியுமோ செய்யறோம். நாமும் ஒரு நாள் எப்படி இந்த விநாயக பெருமானை சென்று நாம் கரைக்கின்றோமோ அதே போல் நாம் கரைக்கின்றோம். ஆனால் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய
சோல், ஜீவம் நம்ம சொல்றோம். அது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது. அதே போலதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மாவும் உயிரோடு இருக்கிறது. மறுபடியும் அடுத்த ஆண்டு அதே விநாயகரை கொண்டு வருகின்றோம். இது நம்முடைய இந்து தர்மத்தினுடைய ஆழ்ந்த அறிவியல். ஆனா இதை எதற்காக அரசியல் கட்சிகளும் சில காவல்துறை நண்பர்களும் எதிர்க்கின்றார்கள் என்பது எனக்கு புரியலை. போன ஆண்டு இதே துடியலூர்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தப்பட்ட பொழுது கலவரம் யாரும் ஏற்படுத்தவில்லை. கலவரத்தை போன ஆண்டு ஏற்படுத்தியதே காவல்துறை தான். ஊர்வலம் செல்லும் பொழுது அந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அடிப்பது, சாட்டையால் அடிப்பது, போன ஆண்டு பெரும் இன்னல்களுக்கு இந்த வண்டியில யாரெல்லாம் போறாங்களோ அவர்கள் ஆட்படுத்தப்பட்டார். அதை இந்து முன்னணி கடுமையாக கண்டித்த பிறகு, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்துக்கு ஆளான பிறகு, இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இந்த ஆண்டு நிறைய தளர்வுகளை ஏற்படுத்தி உண்மையாலுமே விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாம காவல்துறை நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நான் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் மக்களை ஒன்றிணைக்கிறது. இது போல நிகழ்வுகள் மட்டும்தான் இந்து தர்மத்தை பிணைப்பாக வைத்திருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் இந்தியன் என்கின்ற பெருமைக்குரிய பாரதிய அடையாளத்தை அந்த மனிதனுக்கு அளிக்கிறது. அதனால் இதை காவல்துறை சேதப்படுத்த நான் விடமாட்டேன் என்று சொன்னால் பிரச்சனை அவர்களுக்குத்தான், பிரச்சனை மக்களுக்கு இல்ல. காரணம், மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை விருப்பப்பட்டால் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாகத்தான் அந்த ஒற்றுமை உணர்வு மக்களுக்கு வரும். அதனால் ஒரு ஆண்டும் கூட புதிதாக ஒரு விநாயகர் வைப்பதே இன்னைக்கு பெரிய பாடாக இருக்கிறது. போன ஆண்டு எவ்வளவு வச்சீங்களோ அவ்வளவு மட்டும் வைங்க. அதற்கு மேல் ஒரு விநாயகரை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பர்மிஷன் வாங்கணும். என்ஓசி வாங்கிட்டு வாங்க, லேண்ட் ஓனரை போய் பாருங்க, ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போய் பாருங்க, ரெவென்யூ தாசில்தாரை பாருங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரை பாருங்க. புதிதாக ஒரு விநாயகரை நீங்கள் இணைக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அரசனுடைய வேலை என்பது மக்கள் எந்த தர்மத்தை, எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய பண்டிகைகளுக்கு ஒத்துழைப்பு, நன்றாக அந்த பண்டிகைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு உறுதுணையாக இருப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. அதனால் துடியலூர்ல 230 268 வைத்திருக்கக்கூடிய விநாயகர் உயர்ந்திருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமே அரசு 2021 அவர்கள் போட்டிருக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகள்ல ஒரு தளர்வு வேண்டும். 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் 2021 விநாயகர் செய்யற இடத்துல பிரச்சனை, விநாயகர் விக்கிற இடத்துல பிரச்சனை, விநாயகரை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அங்க பிரச்சனை, ஊர்வலமாக கொண்டு சென்றால் பிரச்சனை. பல ஊர்ல காவல்துறை நண்பர்களே விநாயகருடைய தும்பிக்கை எல்லாம் உடைத்து கரூர் மாநகரத்தில் சில இடத்தில் நடந்தது, பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார். அன்றிலிருந்து 2022, 23, 24 எல்லாம் பார்க்கும் பொழுது இது மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசை பொறுத்தவரை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அரசு இதை தடுப்பதற்கான மொத்த முயற்சியிலும் கூட இறங்கி இருக்கின்றார்கள். அதை நாம் கண்டிக்க வேண்டும். காரணம், இது போன்ற விழாக்கள் மட்டும்தான் நம்மிடையே பிணைப்பை ஏற்படுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, 365 நாட்கள்ல எத்தனை இந்து விழாவில் இது போன்ற குதூகலமாக, கோலாகலமாக, இளைஞர்களிலிருந்து பெரியவர்கள் வரை ஒரு குடும்பமாக எந்த வேலை செய்தாலும் கூட விநாயகர் பந்தலுக்கு வந்த பிறகு அனைவரும் சமம் என்கின்ற நோக்கில் எத்தனை விழாக்கள் நம்மை ஒன்றிணைக்கிறது என்று யோசித்து பாருங்க. அதனால் இந்து முன்னணிக்கு நாம் அனைவரும் இந்த நேரத்திலே பாராட்டியே தீர வேண்டும். 1980 வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் ஐயா அவர்கள் ஒரு சூழலை எடுத்தாங்க. பட்டி தொட்டி எல்லாம் விநாயகர் சிலை வைக்கணும். ஐயாவுடைய முக்கியமான சூழ்நிலை, ஒரு பஞ்சாயத்திலும் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தப்பட வேண்டும். அந்த பஞ்சாயத்தில் குறைந்தபட்சம் 1 அந்த பஞ்சாயத்தினுடைய ஏரி குளங்கள்ல விசர்ஜனை நடக்கணும்.